அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை 30/9/2025 அஷ்டமி திதி மாலை 6:06 வரை. அதன் பிறகு நவமி திதி. பூராடம் நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. சித்த யோகமும் இன்றைய நாள் முழுமையாக இருக்கிறது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கன்னி லக்னம், லக்னத்திலேயே சூரியனும் புதனும், துலாத்தில் செவ்வாய், தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும். இன்று என்ன செய்யலாம்? பழைய கடன் தீர்க்க, வழக்கு பேசி முடிக்க, மின்னணு மின்சார சாதனங்கள் வாங்க, பழைய நண்பரை சந்திக்க, விவாதங்களில் கலந்து கொள்ள நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனம் சரியானதாக இருந்தால் திருத்திவிட்டு நகருங்கள். சரியாக இல்லாமல் இருந்தால் சிரித்துவிட்டு நகருங்கள். ஆமாங்க, விமர்சனங்களை பார்த்து நீங்கள் எப்பயுமே கவலைப்பட மாட்டீங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், ஊருக்கு ஊர் எது வேணாலும் பேசிட்டு போட்டோம். ஆனால் உள் மனசு சொல்கிறத நாம் செய்வோம். சுட்டி காட்டுறவங்க நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டினா உடனே நீங்கள் ஏற்றுப்பீங்க. ஆனால் பொறாமையில் ஏதாவது சொன்னால் அதெல்லாம் புறம் தள்ளுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய சுகாதிபதி சந்திரனை உங்களுடைய பாக்யாதிபதி குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்குங்க. மனசுக்குள்ளார ஒரு தைரியம் வர ஆரம்பிக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வெற்றிகரமாக முடியுங்க. அதே மாதிரி எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்குங்க. வியாபாரத்தில் எல்லாமே இன்னைக்கு லாபம் உண்டு. புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வியாபாரத்தில் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது, சந்தோஷமும் இருக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதி சனி பகவான் 12வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால உத்தியோகத்தில் வேலை சுமை இருக்கும். உங்களை பற்றி அப்படி இப்படின்னு யாராவது ஏதாவது பேசிப்பாங்க. அதெல்லாம் கண்டும் காணாமல் விட்டுறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் விலை உயர்ந்த அழகு சாதனங்கள், விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள், மொபைல் ஃபோன் இதெல்லாம் இன்றைக்கி புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பழைய சொந்த பந்தங்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல வேலைகள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு, களைப்பு, வேலை சுமை இன்னைக்கு கொஞ்சம் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, இடமாக இருந்தாலும் இதயமாக இருந்தாலும் பொருந்தாத இடத்தில் பொருத்த நினைத்தால் சிக்கல்கள் தான் உருவாகும். ஆமாங்க, பொருந்தாத இடத்துல பொருந்துறதுக்கு நீங்கள் முயற்சி செய்ய மாட்டீங்க. யார் நமக்கு முக்கியத்துவம் தராங்களோ, யார் நமக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ, அவங்க இல்லாதப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் மதிப்பீங்க. ரொம்ப வசதி வாய்ப்பு ஆனால் போனால் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு யாராக இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் கண்டும் காணாமல் எப்பொழுதும் ஒதுங்கிடுவீங்க. எங்கும் எப்போதும் பணத்திற்கும் பதவிக்கும் முக்கியத்துவம் தராமல் பாசத்திற்கும் அன்பிற்கும் முக்கியத்துவம் தந்து பழகக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க.
இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாகவே சந்திராஷ்டமம் அப்படி இப்படி தான் ஓடின்னு இருக்குது. எதுவும் சரியாக இல்லைங்கிற மாதிரி உள் மனசு சொல்லுது. இன்றைக்கி கூட மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கவனமாக இருக்கணுங்க. கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. தேங்கி கிடந்த சரக்குகள் வியாபாரத்தில் திடீர்னு நல்ல விலைக்கு விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வேலையாட்களால் இருந்த தொந்தரவுகள் அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் குறையுங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. வேறு மொழி பேசுகிற வாடிக்கையாளர்களால் இன்றைக்கி உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. உணவு, துணி, மருந்து வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதிக லாபம் எல்லாமே இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. அரசாங்கத்தில் பெரிய பதவியில் பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்க நட்பெல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. பூர்வ புண்ணியாதிபதி புதனோட சுகாதிபதி சூரியன் இணைஞ்சி உட்கார்ந்துருக்கிறாரு. அவங்கள பாக்யாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சனி பகவான் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு திடீர் பண வரவு உண்டுங்க. அந்த இடத்த கொடுத்துட்டோம்னா நமக்கு நல்ல லாபம் வரும்னு நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்களா? எப்போவோ குறைவான விலைக்கு வாங்கின அந்த பூமி, அந்த கிரவுண்டு நல்ல விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. உத்தியோகத்தில் இருந்த கெடுபிடிகள் அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாததெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பயன்படும் வரையில் தூக்கி சுமந்து விட்டு பழுத்தவுடன் தூக்கி எறியும் உலகம் இது. ஆமாங்க, வேலை நடக்கிற வரைக்கும் காலை பிடிச்சிட்டு வேலை முடிஞ்ச பிறகு காலை மாறி விடக்கூடியவங்க தான் சுற்றி முற்றி இருந்துட்டுருக்காங்க. யார் எடுத்தாலும் எல்லார்கிட்டையுமே ஏதாவது ஒரு குறை இருக்க தான் செய்யுது. அப்படின்னு பார்த்தோம்னா அப்புறம் நம்ம யாருக்கிட்டையுமே பழக முடியாது. அதனால் எல்லார்கிட்டையுமே நம்ம எச்சரிக்கையாக இருந்துருவோமே. வெகுளியாக இருந்துட்டு நம்ம இழந்ததெல்லாம் போதும், இனிமேல் கொஞ்சம் விவரமாக இருந்துருவோங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில், பலத்தை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. பலமாக உட்கார்ந்துருக்காரு. 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. முடியாதுங்கிறதையும் முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வேணான்னாலும் உங்களை தேடி சில வாய்ப்புகள்லாம் வரும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்கிற மாதிரி இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசியிலேயே குரு பகவான் உட்கார்ந்துக்கிட்டு அப்பப்போ உங்கள்கிட்ட ஒரு சின்ன தடுமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நாம் போய் அவர்கிட்ட கேட்கலாமா அந்த உதவியை? கேட்டோம்னா எதாவது நினச்சிப்பாங்களா? இது வரைக்கும் நாம் அது மாதிரி அவங்கள்ட்ட போய் கை கட்டி நாம் நின்று எதையும் கேட்டதில்லையே, இப்போ நாம் போய் கேட்குறது சரியாக வருமா? இப்படி ஒரு மன போராட்டம் மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதெல்லாம் பரவாயில்லைங்க, கேட்டு வைக்கலாங்க. நடந்தால் பார்ப்போம், நடக்கலைன்னா அடுத்தது என்னன்னு யோசிப்போங்க. உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குற வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகள்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. பெரிய கோவில்களுக்கும் நீங்கள் போய் இன்றைக்கி பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. திடீர் லாபம் எல்லாம் இருக்குது. ஆனால் பங்குதாரர்கள் பிரச்சனை கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி வியாபாரத்தில் சின்னதாக ஒரு சுணக்கம் இருக்கும். பங்குதாரர்கள் வேலையாட்களால் தொந்தரவு வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. இன்றைய தினம் பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி தொடங்கி இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சையை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு
அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, முயற்சி என்னும் படிக்கட்டில் ஏறினால்தான் வெற்றி என்னும் இலக்கை நாம் அடைய முடியும். ஆமாங்க, முயற்சி இருந்தால் தாங்க எதுவுமே முடியும். அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே முயன்று கொண்டே இருப்பீங்க. முடியாதுன்னு சில விஷயங்கள் தெரிந்தாலும் கூட முயற்சி பண்ணுவோம். முயன்றால் சில அனுபவங்களாவது நமக்கு கிடைக்கும், சிலரோட நட்பாவது நமக்கு கிடைக்கும். அதனால் முயற்சி செய்து கொண்டே இருப்பவர்கள், முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்று உறக்கச் சொல்லி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப நாளாக ஒரு இடம் வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அது இன்றைக்கி அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. புறநகர் பகுதியில் கூட அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு, உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் அமையுங்க. தைரியமாக சில முடிவுகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வருவாங்க. கூட பிறந்த சகோதரங்கள் மூலமாக நீங்கள் கேட்ட உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பணவரவு உண்டு. ஆனால் நாளைக்கு தந்துடுறேன்னு இன்றைக்கி யாராவது கேட்டால் ஏதாவது கொடுத்து ஏமாந்துடாதீங்க. வாங்குறவங்க திருப்பி தர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேசும்போது கூட கவனமாக இருக்கணும். அந்தரங்க விஷயங்களை ஒரு நகைச்சுவைக்காக கூட யார்ட்டையும் வெளிப்படுத்தி கொள்ள வேண்டாங்க. வியாபாரம் இன்றைக்கி நல்லா இருக்குது. லாபம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கும். சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக உயரதிகாரிகள் உங்கள்கிட்ட சிலதெல்லாம் வந்து ஆலோசிக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, அதிகம் பேசுபவர்கள் அறிவாளியும் இல்லை, அளந்து பேசுபவர்கள் முட்டாளும் இல்லை. ஆமாங்க, ஒருத்தவங்க பேசுகிறத வச்சு அவங்க நல்லவங்க அப்படின்னு நீங்கள் முடிவுக்கு வர மாட்டீங்க. வாயால் அவங்க பேசிட்டு போயிடுறாங்க. ஆனால் வாழ்க்கையால் அவங்க நல்ல விதத்தில் வாழுறாங்களா, ஒழுக்கமாக இருக்காங்களா, சொன்னபடி நடந்துக்கிறாங்களா, இதையெல்லாம் பார்த்து சோதித்து விட்டு யார் நல்லவர்கள் யார் அல்லாதவர்கள்ங்கிறத தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நம்மளால் எல்லாமே முடியும். யார் வேணாலும் என்ன வேணாலும் துரோகம் சொல்லிட்டு போகட்டும், எது வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், இறைவன் நமக்கு துணையாக இருக்கார். நாம் எல்லாருக்கும் நல்லது தான் இது வரைக்கும் செய்துன்ட்ருக்கோம், நமக்கு எந்த கெடுதலும் வராது அப்படிங்கிற தைரியத்தோடு, அப்படிங்கிற எண்ணத்தோடு இன்றைக்கி நீங்கள் புது முயற்சிகளில் இறங்குவீங்க. அதெல்லாமே சாதகமாக முடியுங்க. பிள்ளையுடைய கல்யாணத்தை காலாகாலத்தில் செய்து வச்சோம்னா நல்லா இருக்குமே, ஆனால் தள்ளி தள்ளி போதேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்குங்க. லாபமும் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமை இருக்கும். ஏன்னா அஷ்டமத்து சனி இருக்குது இல்லைங்களா, அலுவலகமே 2 டீமாக பிரிஞ்சு இருக்குது. நீங்கள் எந்த டீம்லேயும் சேராமல் தான் இருந்துட்டுருக்கீங்க. இருந்தாலும் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம், வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் 2 டீமுமே சேர்ந்து உங்களை டேமேஜ் பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே எல்லாருக்கும் ஈடு கொடுத்து போயின்ட்டுருக்கீங்க பாருங்கள். அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி மொபைல் ஃபோன், அது மாதிரி விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்களும் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரமும் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் புதன் இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் சாதித்து காட்டுவீங்க.
மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அற்புதங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, ஒருவரை தெரிந்து கொள்வதை விட புரிந்து கொள்வதுதான் அவருடன் வாழ்நாள் முழுவதும் அந்த உறவை சிறப்பாக வழிநடத்தி செல்லும். ஆமாங்க, அவங்கள தெரியும் இவங்கள தெரியும்னு எல்லாரும் சொல்லிப்பாங்க. தெரியறது முக்கியம் இல்லை, தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை. நண்பராக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவங்களெல்லாம் நம்ம புரிந்து கொண்டால்தான் அந்த உறவு அந்த பாசம் தொடர்ந்து நீடிக்குங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அடுத்தவங்கள புரிஞ்சு நடந்துப்பீங்க, மற்றவங்கள புரிஞ்சு நீங்கள் பேசுவீங்க. அதனால தான் உங்களை அவ்வளோ சீக்கிரமாக யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் புரிதலுடன் பேசுபவர்கள், புரிதலுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதி சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, நல்லது நடக்கும், முடியாததெல்லாமே முடியும். எங்கே போனாலும் இன்றைக்கி மரியாதை கூடிக்கிட்டே இருக்குங்க. என்னங்க கண்டகச்சனி பாடாப்படுத்தின்னு இருக்காரு, எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது. 10ஆம் இடத்துல வேறு குரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏதாவது நாம் சொல்லப்போனால் ஏதோ நம்மளை பற்றி விமர்சனங்கள் வருது. எங்கேயும் சுதந்திரமாக பேசவும் முடியல, எதுவும் செய்ய முடியல. ஏகப்பட்ட விஷயங்கள் கையில் இருக்குது, ஆனால் அதெல்லாம் செய்கிறதுக்கு காசு பணம் தேவைப்படுதுன்னு சில நேரங்களில் உட்கார்ந்து யோசித்து கொண்டே இருப்பீங்க, உள்ளுக்குள்ளேயே பேசிக்கொண்டேயும் இருப்பீங்க. ஆனாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். புது முயற்சிகளில் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. வியாபாரத்தில் கூட வித்தியாசமாக ஏதாவது யோசித்து விளம்பரங்கள் ஏதாவது கொடுத்து சலுகை விலைகள் தள்ளுபடி விற்பனை மூலமாக பழைய சரக்குகளை விற்று தருவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உதாசீனப்படுத்தின உயரதிகாரி இன்றைக்கி உங்களை கூப்பிட்டு பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விடைபெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, போதும் என்பவருக்கு போதனை எதுவும் தேவையில்லை. ஆனால் போதாது என்பவருக்கு புதையல் கிடைத்தாலும் அவர் மனசு திருப்தி அடைவதில்லை. ஆமாங்க, ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே இருக்கிறது போதும், நல்லா தானே இருக்கும், சந்தோஷமாக தானே இருந்துன்னு இருக்கோம், இதை விட வேறு என்ன இருக்குது? சும்மா வாரி குவிச்சிக்கிட்டு அதை அப்புறம் அந்த பணத்தை காப்பாற்றிக்கிட்டு அப்புறம் அது பின்னாடி ஓடிக்கிட்டு அதில் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடாது. அது மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தாக போதுங்கிற மனசோட வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தடங்கலாகி தடைபட்டு போன சில முக்கிய வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் வாக்கு கொடுத்துருந்தீங்கல்ல, அந்த பணத்தை இன்றைக்கி திருப்பி கொடுப்பீங்க. வரவே மாட்டேங்குது, எங்கே தரப்போகிறாங்க அப்படின்னு சில நேரங்களில் யோசிச்சுருந்தீங்கள, அது மாதிரி இடத்துலேருந்து இன்றைக்கி கொஞ்சம் பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைக்கி சொல்ல காப்பாற்றுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில், ஆனால் அதே நேரத்தில் பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால யாரையும் பகைச்சிக்க வேண்டாங்க. தாக்கியும் பேச வேண்டாம், தூக்கியும் பேச வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. தைரியமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க.
கூட வேலை பார்க்குறவங்க ஏதாவது குறை சொல்லுவாங்க, அது பொறாமையால் கூட இருக்கலாம். அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே சரி சரின்னு சொல்லிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கூட வேலை பார்க்கக்கூடியவங்க ரொம்ப முக்கியம். அவங்கள பகைச்சிக்காமல் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சோர்வு களைப்பெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்து கொண்டு இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, இலைகள் இல்லாத மரங்களெல்லாம் பட்டு போவதும் இல்லை, கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையெல்லாம் கெட்டு போவதும் இல்லை. இலைகளும் மீண்டும் துளிரும், அதே போல் வாழ்க்கையும் மீண்டும் ஒளிரும். ஆமாங்க, அதனால தாங்க இலையெல்லாம் முதிர்வதெல்லாம் மீண்டும் துளிர்ப்பதற்கே, கஷ்டங்கள் வருவதெல்லாம் மீண்டும் நாம் ஜெயிப்பதற்கே. இதை தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நின்று போராடி வெற்றி வாகை சூடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. வார்த்தையாலேயே இன்னைக்கு நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க. இங்கிதமான பேச்சாலேயே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிரியாக இருந்தாலும் உங்களுடைய வசிய பேச்சால் நீங்கள் வசியப்படுத்துவீங்க. வாழ்க்கையில் எல்லா முன்னேற்றங்களும் இன்றைக்கி உண்டுங்க. அதே மாதிரி சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கூட படித்த நண்பரோட அப்பா அல்லது கூட படித்த நண்பருடைய தமையன் அவங்க ஏதாவது வேலை ஆரம்பிச்சிருக்காங்க, புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க, அதில் உங்களை கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி சில வாய்ப்புகள் தேடி வரவும் இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் புதிய முடிவு, முக்கிய முடிவு எது எடுப்பதாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க. ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குது, உடல் நலி ஏதாவது இருக்குதுங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல்கள் அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி மகளுடைய கல்யாண விஷயமா நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போய் வந்தீங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள், அன்பு தொந்தரவுகள் நண்பர்களிடமிருந்து இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இருப்பதை பற்றி கொள்ளும் பலசாலியாக இரு, இழப்பதை எதிர்கொள்ளும் தைரியசாலியாகவும் இரு. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படிதாங்க. இருக்கிற காசு பணம் சொத்தை நாம் காப்பாற்றிக்கணும். ஏதாவது அப்படி இப்படி 1-2 போனாலும் மறுபடியும் நம்மால் ஜெயிச்சிட முடியுங்கிற தைரியசாலியாகவும் இருக்கணும். இந்த 2 குணமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குதுங்க. எங்கும் எப்பொழுதும் பலசாலியாகவும் தைரியசாலிகளாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால, பூராடம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால இன்றைய தினம் நிதானமாக இருங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்கோபம், வாக்குவாதம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க.
அதே மாதிரி சோர்வு களைப்பும் ஒரு பக்கம் இருக்கும். எல்லாருமே நம்மளை குறை சொல்கிறாங்களே, எல்லாம் நம்மக்கிட்ட வேலை வாங்குகிற வரைக்கும் அமைதியாக இருக்காங்க, நம்மக்கிட்ட வேலையை முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவங்கவுங்க சுய புத்தியை காட்டிட்டு போயிடுறாங்கன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினம் வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வியாபாரம் நல்லா இருக்குது. நேற்று விற்காத பொருள்கள் இன்றைக்கி விற்று தீரும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வியாபாரம் சுமாராக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. இருந்தாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் புது விஷயங்களை கற்றுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருந்துடக்கூடாது. அதே மாதிரி அட்வான்ஸாக சில விஷயங்கள்லாம் இப்போ வந்துட்டுருக்குது. நீங்கள் எந்த துறையில் பணியாற்றினாலும் இப்போ ஏஐ வந்துடுச்சு. அப்போ ஏஐ எப்படி யோசிக்குதோ அதே மாதிரி நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். பழசெல்லாம் ஏதாவது சொல்லி காட்டின்னு இருக்காதீங்க, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, இதயத்தை லேசாக வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் காற்றடித்த பலூனை போல வானத்தில் பறந்து போக முடியும். ஆமாங்க, இதயத்தை லேசாக வச்சுக்கிட்டோம்னா தாங்க எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும். இதயத்துக்குள்ளார எல்லாத்தையும் போட்டு நிரப்பி வச்சுருந்தோம்னா அப்புறம் எதையும் தாங்கும் சக்தி நமக்கு இல்லாமல் போகும். அதனால தாங்க எதுவாக இருந்தாலும் அந்தந்த நேரத்தில் அப்பப்போ அதை தூக்கி எறிஞ்சிட்டு எப்பவும் சுத்தமாக இருப்பவர்கள் சுத்திகரிப்பாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் பதுங்கி கிடந்தாலும் யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்த பொருட்கள் அதெல்லாம் வாங்குவீங்க. விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் அதுவும் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதனால் பழைய கஷ்ட நஷ்டங்கள் அதெல்லாமே உங்களை விட்டு விலகிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. குரு பகவான் உங்களை பழி வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு. 6வது வீட்டில் உட்கார்ந்து உங்களை பற்றிய வதந்திகளை பரப்பிட்டு இருக்காரு. இல்லாது பொல்லாததெல்லாம் சொல்லி உங்களை மன இறுக்கத்துக்கு ஆளாக்கின்னு இருக்காரு. ஆனால் அவருடைய சூழ்ச்சியை முறியடிக்கிற மாதிரி புதன் உங்களுக்கு நல்லா உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லார் மத்தியிலையும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் யாரையுமே பகைச்சிக்க வேண்டாங்க. குறையில்லாதவர்கள் யாருமே கிடையாது. யார் எடுத்தாலும் அவங்கவுங்கள்ட்ட ஒரு குறை இருக்க தான் செய்யும். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்தும் பார்க்காத மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றியும் சந்தோஷம் உண்டு. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இன்னைக்கு இருக்குங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, சுட்டுவிடும் என தெரிந்தும் சூடாக இருக்கும் டீயை குடிப்பதில் காட்டக்கூடிய அந்த ஆர்வமும் பக்குவமும் தான் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. ஆமாங்க, சூரியன் சுற்றும்னு தெரியும், ஆனால் நேராக கண்ணால் நம்ம பார்க்குறதில்ல. அதே மாதிரி டீ சாப்பிடும்போது அது சூடாக இருக்கும்போது சுட்டுடும்னு நமக்கு தெரியுது. ஆனால் அதை எப்படி நாம் சின்ன சின்னதாக அதை நாம் பொறுமையாக கொஞ்சம் ஆற வைத்து குடிக்கிறோமோ அதுபோல் வாழ்க்கையில் பொறுமை இருந்துவிட்டால் எல்லா வகையிலும் சாதித்து விடலாம்ங்கிறத புரிந்து வைத்து கொண்டு பொறுத்தார் பூமியாழ்வார் என வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக
இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரனை 5ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் பார்வையிட்டு கொண்டிருக்கிறாருங்க. அதனால் நினச்சது நிறைவேறும். எல்லா வகையிலுமே சந்தோஷமாக இருப்பீங்க. அடிமனசில் இருந்த பயம் விலகும். சாதிச்சு காட்டுவீங்க. பெரியவங்க மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய பதவியில் பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்களுடைய உதவி, அவங்களுடைய ஆசீர்வாதம் அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் பணவரவு உண்டுங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் சாதகமாக முடியுங்க. வேற்றுமொழிக்காரர்கள் மூலமாக சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள், தடுமாற்றங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினம் பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. இன்றைய தினம் நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, எதிலும் சரிசமமாக இருக்க கற்றுக்கொள். அளவுக்கு மீறிய கோபமும் அளவுக்கு அதிகமான பாசமும் இரண்டும் தேவையற்றது. அதனால் எதிலும் அளவாக இருந்து கொள்வது நல்லது. ஆமாங்க, நீங்கள் ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா தலையில் கரகம் வச்சு ஆடுற மாதிரி அவங்கள ரொம்ப தூக்கி வச்சு ஆடுவீங்க. அது கூடாதுங்க. பிடிக்குதுன்னாலும் பிடிக்கலைன்னாலும் கொஞ்சம் நடுநிலையாக இருந்து அவங்கள வச்சுக்கிறது, அவங்களோட நட்பை தொடர்வது எப்போதும் நல்லதுங்க. எங்கும் எப்பொழுதும் சமய சந்தர்ப்ப சூழ்நிலையை புரிந்து வைத்து கொண்டு நட்பு பாராட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் 4ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து இதோ நடந்துடும் அதோ நடந்துரும்னு டெய்லி நாம் நம்பிக்கையோடு தான் வாழ்க்கையை தொடங்குகிறோம். ஆனால் எதுவும் நமக்கு நடக்க மாட்டேங்குதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால கை கால் வீக்கம் அல்லது சின்னதாக செரிமான கோளாறு இது மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குங்க. மருத்துவர் கொடுக்கக்கூடிய மருந்தை நீங்கள் சாப்பிட்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி இதெல்லாம் நீங்கள் பின்பற்றினா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அவர் மாத்திரையை கூட்டிக்கிட்டே தான் போவார், அதிகப்படுத்திக்கிட்டே போவார். அதை குறைக்கிறதுக்கு நீங்கள் உடற்பயிற்சி எல்லாம் செய்யணும். உணவு கட்டுப்பாடும் உங்களுக்கு தேவைப்படுதுங்க. ஜென்மச்சனி இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு போகுதேன்னு ஆதங்கப்படாதீங்க. ஜென்மச்சனின்னா அப்படி தான் இருக்கும். எல்லாமே சரியாயிடுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, 2-3 நாளாக இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற தெம்பு தைரியம் வர ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்களையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி அரசாங்கத்தில், அரசியலில் பெரிய பொறுப்புகள் பதவியில் இருக்கிறவருடைய நட்பு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுமார் தான். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.